ஸோ ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து லாஸ்ட் மந்த் ரேப் அப் ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமே சொன்னாங்க. ஸோ அஃபிஷியலாகவும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வில் பி த ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒன் ஆஃப் த அப்படின்னு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, லாஸ்ட் வீக்கில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்த ஒரு கான்ட்ரவர்சி தான். என்னன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள்கிட்ட நான் பேசினேன், இது வந்து லாஸ்ட் ஃபிலிமாக நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, பேஸ்ட் ஆன் த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால தான் அந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் டிஎம்கே, ஏடிஎம்கே இல்லை டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசி அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அவ்வளோதானே தவிர. ஸோ இது ஒரு சைடு கொஞ்சம் களத்தில் வந்து சீரியஸாக இருக்கா மாதிரி தான் தெரியுது விஜய் அவர்கள். ஏன்னா 2026 கண்டிப்பாக ஏப்ரல் மேலே எலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து ஒரு 10 months அந்த ஒரு போடுறாங்கல்ல ஒரு எஃபர்ட், ஹார்ட் ஒர்க்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக கொரோனாக்கு அப்புறம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பயங்கரமாக மாறிடுச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் 2020க்கு முன்னாடி பார்க்கலாம், ஆட்ஸ்லாம் வரும், இல்லைனா வந்து ஓட் ஃபார் திஸ், ஓட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி கேம்பெயின்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரில் வந்து கேட்பாங்க, வீட்டில் வந்து கேட்பாங்க, தெருவாக போய் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று உள்ள வந்த பிறகு எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. நீங்க வீடியோக்கு அப்புறம் வந்து ஒரு ஆட் வரும், அதுல வந்து ஓட் ஃபார் திஸ், ஓட் ஃபார் தட்னு கேட்பாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்துட்டு போற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கண்ணோட்டத்தில் எடுத்துட்டு போவாங்க. இந்த கட்சி அந்த கண்ணோட்டத்தில் எடுத்துட்டு போவாங்க, அதுக்கு அகேன்ஸ்டா வேற கட்சி ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் கேம்பெயின்ல அடுத்த 10 மாசங்கள் நீங்க பார்க்கலாம். ஸோ உண்மை எது அப்படின்று ரொம்ப தீவிர ஆராய்ஞ்சு நீங்க முடிவெடுங்க அப்படின்றத மக்களாகிய உங்கள்கிட்டயே நான் கொடுத்துட்றேன். அது வேற ஆப்ஷன் கிடையாது. உங்ககிட்ட